அத்தியாயம் 13. தந்தை மகன் இருவரின் பேச்சையும் உள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த சரோஜாவிற்கு அவனது பேச்சு மேலும் மேலும் ஒருவித சோர்வை கொடுத்தது. சிவசு தன்னை மாட்டிவிட்டு மனைவி உள்ளே உட்கார்ந்து கொண்டாளே என்று எரிச்சல் அடைந்தார். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்டா, ஆனால் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணுமா வேண்டாமா என்றார். வேகமாக தலையை பிடித்து கொண்டவன், நீங்கள் 2 பேரும் திடீரென்று ஏன் இப்படி ஆனீங்க? எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணுற அளவுக்கு என்றான். என்னடா பேசுகிற? நாங்களா பிரச்சனை பண்ணுறோம்? உனக்கு எங்கள் உணர்வுகள் புரியவே இல்லையா? என்னப்பா சொல்கிறீங்க? எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னே தெரியல எனக்கு என்றான். அதுவரை அவர்கள் பேச்சை கேட்டு கொண்டிருந்தவர் படார் என்று கதவை திறந்து கொண்டு வந்து, விடுங்க, அவனுக்கு எதுவும் புரியாது, எதுவும் தெரியாது, நாம் அவனுக்கு எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணுறவங்களாம் ஆகிட்டோம் என்றார் கண்களை துடைத்தபடி. மா, ஏம்மா நான் சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இப்படி பேசுகிறீங்க? ஒரு கையை தூக்கி, போதுண்டா, கல்யாணம் நிச்சயம் பண்ணதுக்கே எங்களுக்கு இந்த கதி என்றார். அவசரமாக அன்னையின் அருகில் சென்று, மா ஏம்மா, நான் எதையும் பிளான் பண்ணலை. நீங்கள் தானே நம்மளை நம்பி வர்றவங்கள அவங்க மனசு கோணாமல் காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி நினச்சி தான் அவங்களையும் கூப்பிட்டேன். அது ஒரு தப்பா என்றான். நீ நினச்சதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் அதை எங்ககிட்ட சொல்லாமல் பண்ணினப்பாரு, அதுதான் தப்பு என்றார் சிவசு. இடுப்பில் கை வைத்து கொண்டு அங்கும் இங்கும் நடந்தவன், எனக்கு இதெல்லாம் தெரியலப்பா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை எப்போவும் எதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டீங்க என்றது தான். ஆனால் இன்னைக்கு மொத்தமாக விட்டு கொடுத்துட்டீங்க என்ன என்றான் கண்கள் கலங்க. அவனது அந்த வார்த்தை பெற்றவர்கள் இருவரையும் கரைக்க முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டவர், என் மனசு தாங்கலை, இவ்வளவு தூரம் வளர்த்த என்ன ஒதுக்கிட்டேன்னு நினச்சேன் என்றார். மகனது தோளை தட்டி கொடுத்து, பெற்றவங்க என்றைக்கும் பிள்ளைங்களை விட்டுட மாட்டாங்கடா, அதே சமயம் எங்களுக்கும் மனசு இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்டா என்றார். அவரது கையை பற்றி கொண்டவன், தப்புதான்ப்பா, நான் சொல்லி இருக்கணும், இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். மனைவியிடம் திரும்பிய சிவசு, நீ பண்ணதும் தப்பு சரோ, அவன் சொல்லாமல் கூப்பிட்டுட்டான், சரி, அதுக்காக நம்ம பிள்ளைக்கு நடக்கிற நல்லதில் நீ ஒதுங்கி இருப்பியா என்று கடிந்து கொண்டார். கணவர் சொன்னதும் தனது தப்பின் அளவை உணர்ந்தவர், சம்பந்தி என தப்பாக நினச்சிருப்பாங்களோ என்றார் யோசனையாக. அன்னையின் தோளை பிடித்து கொண்டவன், விடுங்கம்மா, அதெல்லாம் சரி பண்ணிடலாம் என்றான். ஆனால் ஒன்றுடா, இனிமேல் என்கிட்ட சொல்லாமல் எதையும் செய்யாத என்றார். சரிம்மா என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்றான். சரியாக அவனது அலைபேசி அடிக்க ஆரம்பித்தது. இனியாதான் அழைத்தாள். அவளுக்கு தாயின் நடத்தைக்கான காரணமாக என்ன சொல்வது என்று யோசித்து கொண்டு ஃபோனை எடுத்தான். சொல்லு இனி, நம்ம கல்யாணத்தில் உங்கள் அம்மாவுக்கு விருப்பம் இல்லையா என்றால் எடுத்ததுமே. என்ன நீ திடீர்னு இப்படி கேட்குற? நீங்கள் தானே எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டீங்க, உங்கள் அம்மா ஏன் அவங்கள வந்து கூட பார்க்காம அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க என்றாள் கோபமாக. ஏய், என்ன இது? அம்மாவுக்கு தலைவலியினால தான் வர முடியாமல் வீட்டிலே இருந்துட்டாங்க, அதை போய் அவமானப்படுத்துறது அப்படி இப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? எவ்வளவு ஆசையாக எங்கள் அம்மாவும் அப்பாவும் கிளம்பி வந்தாங்க, நல்லா கறியை பூசி அனுப்பிட்டீங்க. அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க, நாம் நம்ம வழியை பார்த்துக்கலாம் என்றாள் கோபமாக. அவள் அப்படி பேசவும் அதுவரை அடங்கியிருந்த ஈகோ தலை தூக்க, நான் காரணத்தை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் இப்படி பேசினா உன் விருப்பம் போல செய்யி என்று கூறி ஃபோனை அணைத்து விட்டு படுக்கையில் தூக்கி எறிந்தான். அவன் மனமோ ஓவராக தான் ஆடுறா, எனக்கு மட்டும்தான் அவன் மேலே ஈர்ப்பு இருக்கா, அவளுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி என்ன மிரட்டல் வேண்டியிருக்கு என்று எண்ணிக்கொண்டு மொத்தமாக ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்தான். அந்த பக்கம் இருந்தவளோ அவனது செயலில் ஆடித்தான் போனாள். கொஞ்சம் கோபத்தை காட்டினால் கெஞ்சிக்கொண்டு பின்னே ஓடி வருவான் என்று எண்ணித்தான் அந்த வார்த்தையை கூறினாள். ஆனால் அது அவளுக்கே ஆப்பாக முடிந்தது. தான் பேசியது தெரிந்தால் பாட்டி காது ஓட்டையாகும் அளவிற்கு திட்டி தீர்த்துவிடும் என்று பயத்தோடு மீண்டும் அவனுக்கு அழைத்தாள். அவனோ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டிருந்தான். மனதிற்குள் பதறிப்போனவள் என்ன செய்கிறது என்று தெரியாமல் நகம் கடிக்க ஆரம்பித்தாள். ஹாலில் அமர்ந்திருந்த சங்கரனிடம், நான் தான் கிளம்பும் போதே சொன்னேன், அவங்க உங்களை கூப்பிடவே இல்லைன்னு, கேட்காம போய் அவமானப்பட்டு வந்தீங்களா என்று திட்டினார். முகத்தை தொங்க போட்டு கொண்டிருந்த சங்கரன், மாப்பிள்ளை கூப்பிட்டாரேன்னு போனோம், ஆனால் சம்பந்தி அம்மா இப்படி எட்டி கூட பார்க்காம இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை என்றார். இந்த பையனுக்கு அறிவே இல்லை. எந்த தாயாருக்கும் தன்னிடத்தை விட்டு கொடுக்க பிடிக்காது. அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களை கொண்டு முன்னாடி நிறுத்தினா கோபம் வரத்தானே செய்யும் சொல்லு என்றார்.
அதுக்கு வந்தவங்கள வான்னு கூட சொல்ல வெளியில் வராமல் இருந்தால் அவமானப்படுத்துறது இல்லையா என்றார் ஜானு கோபமாக. அவ இடத்துல உன்னை வச்சு பாரு. உன் பிள்ளை உன்னை மதிக்காமல் இப்படி செஞ்சால் சும்மா இருப்பியா நீ? அதுக்காக அவங்க செஞ்சது நியாயமா? அவள் பண்ணதை சரின்னு சொல்லலை, அதே சமயம் அவள் கோபத்தை நியாயம்னு சொல்கிறேன் என்றார். சரிம்மா, இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க என்றார் எரிச்சலாக. என்ன கேட்குற நீ? இப்படி ஒரு சம்பந்தம் தேவையா? அதை கேட்டு முறைத்தவர், உருப்படாத்தனமாக பேசி தொலையாத. அவங்க தப்பு தெரிஞ்சு அவங்களே கூப்பிட்டு பேசுவாங்க. ஒரு கல்யாணம்னு ஆரம்பித்தா இதெல்லாம் வரத்தான் செய்யும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்கிறது நல்லா இல்லை, சொல்லிட்டேன் என்றார். அவர் அறைக்குள் சென்றதும் கணவரிடம் பாய்ந்த ஜானகி, உங்கள் அம்மா சொல்கிறத கேட்டு முடிவெடுக்காதீங்க. இப்போவே நமக்கு இந்த மரியாதைனா கட்டி கொடுத்த பிறகு நமக்கு என்ன கிடைக்க சொல்லுங்க என்றார். அவரும் குழப்பத்துடன் தலையசைத்தார். ஜானகியோ மனது கேட்காமல், என் பொண்ணுக்கு என்னங்க குறை? இப்படி மதிக்காத வீட்டில் கொண்டு கொடுக்கணும்னு என்ன அவசியம் என்று புலம்பிக் கொண்டே சென்றார். மருமகள் புலம்பிக் கொண்டே செல்வதைக் கண்ட பாட்டி தலையில் அடித்து கொண்டு பேத்தியின் அறைக்கு சென்றார். அங்கு அவளோ இரு கைகளால் தலையை தாங்கியபடி அமர்ந்திருந்தாள். அதை பார்த்து யோசனையுடன் அவள் அருகே சென்றமர்ந்தார். பாட்டி தன் அருகே அமர்ந்ததை உணர்ந்தும் எதுவும் பேசாமல் அப்படியே இருந்தாள். அவரும் அவளையே உன்னிப்பாக கவனித்து கொண்டு அமைதியாகவே இருந்தார். எதுவாக இருந்தாலும் அவளே சொல்லட்டும் என்று நினைத்தார். யாரிடமாவது சொல்லிவிட வேண்டும் என்று எண்ணினாலும் பாட்டியிடம் கூறினால் நிச்சயமாக திட்டுவார் என்கிற பயம் இருந்தது. அதனால் அவரிடம் சொல்ல யோசனையாகவும் இருந்தது. அதை உணர்ந்து கொண்டவர் அவள் தலையை வருடி, என்ன இனியா, எதுவும் பிரச்சனையா என்றார். அவர் கேட்டதும் அதுவரை இழுத்து பிடித்திருந்ததை விட்டுவிட்டு ஆமாம் பாட்டி என்று சொல்லி அவர் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். என்னன்னு சொல்லு. அம்மாவும் அப்பாவும் போய் அவமான பாட்டு வந்ததை அவர்கிட்ட கேட்டு சண்டை போட்டுட்டேன் பாட்டி என்றாள். அதுக்கு அவர் இஷ்டப்பட்டால் கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைனா விலகிக்கலாம்னு சொல்லிட்டார் பாட்டி என்றாள். அவள் முகத்தை பிடித்து நிமிர்த்தியவர், இந்த வார்த்தையை முதலில் சொன்னது யார், அவரா நீயா என்று சரியாக அவளை கணித்தார். குற்ற உணர்வில் தலையை குனிந்து கொண்டவள், நான் தான் பாட்டி என்றாள். நீண்ட பெருமூச்சுடன், அந்த காலத்தில் கல்யாணம் நிச்சயம் ஆனாலும் பெண்ணும் மாப்பிள்ளையும் பேசிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ முன்னாடியே பேசி சண்டை போட்டு கல்யாணம் நிறுத்துகிற அளவுக்கு கூட போயிடுது. இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு பொறுப்பே இல்லை, பொறுமையும் இல்லை என்றார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாட்டி என்றால் கண்கள் கலங்க. பேசுகிறதுக்கு முன்னாடியே எதையும் யோசிக்க மாட்டியா இனியா? விரும்பாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. உன்ன மாதிரி தானே அவரும் காயப்பட்டிருப்பார். ஆனால் நீ அவர்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்க முயற்சி பண்ணாமல் அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு பேசினா அவர் என்ன தான் செய்வார்? அப்பா அம்மா முகத்தை பார்த்ததும் எனக்கு செம கோபம் வந்துருச்சு பாட்டி என்றாள். இதையெல்லாம் தடுக்கத்தான் நான் காலையிலே போக வேண்டாம்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது இனியா. மாப்பிள்ளை அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நம்மளை கூப்பிட்டது ரொம்ப தப்பு. அந்த கோபத்தை அவங்க அம்மா எல்லோர் மேலேயும் காண்பிச்சிட்டாங்க. அவங்க பையன் மேலே உள்ள வருத்தத்தை வெளிப்படுத்த இப்படி பண்ணிட்டாங்க. அவங்க செஞ்சதை நான் நியாயப்படுத்தலை. இதுக்கு முக்கிய காரணம் மாப்பிள்ளை தான். ஆனால் அதை அவர்கிட்ட நேராக சொன்னால் கோவப்படத்தானே செய்வார் என்றார். இப்போ நான் என்ன செய்யணும் பாட்டி? நீ பேசினதையோ மாப்பிள்ளை சொன்னதையோ எதையும் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லாத. எல்லாம் தானாக சரியாகும். அவங்கக்கிட்ட சொல்லாமல் எப்படி சரியாகும் என்றால் குழப்பத்துடன், எல்லாம் ஆகும். நீ எதையும் நினைக்காமல் தூங்கு. உன் முகத்தை பார்த்தா உங்கள் அம்மா ஒரு ஆட்டம் ஆடி இந்த கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடுவா என்றார் எரிச்சலாக. சரியாகிடுமா பாட்டி என்றால் பயத்துடன். அவள் தலையை வருடியவர், நான் பார்த்துக்கிறேன் என்று எழுந்து கொண்டார். வெளியில் வந்தவர் சங்கரனிடம் சென்று, சம்பந்தி நம்பர் கொடு சங்கரா, நான் பேசுகிறேன் என்றார் மெல்லிய குரலில். அவர் கேட்டதும் பதறியவர், அதெல்லாம் வேண்டாமா, நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்கள் சும்மா இருங்க என்றார். மகனை ஒரு மாதிரியாக பார்த்து, உன்னை வளர்த்து ஆளாக்குனது நான் தாண்டா, எனக்கு தெரியும், நீ நம்பரை கொடு என்றார். மனைவி வருகிறாளா என்று பார்த்துவிட்டு அன்னையை வாசலுக்கு அழைத்து வந்து சிவசுவின் எண்ணிற்கு அழைத்து அன்னையின் கையில் கொடுத்தார். அந்த பக்கம் சிவசு பேசவும் மிக இயல்பாக பேச்சை ஆரம்பித்த பாட்டி அனைவரின் குசலத்தையும் விசாரித்தவர் சரோவிற்கு தலைவலி எப்படி இருக்கிறது என்று விசாரிக்கவும் தவறவில்லை. பால் காய்ச்சியதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தவர் சரோவிடம் பேச முடியுமா என்று கேட்டு அவரிடம் பேசினார். வயதில் பெரியவர் அழைத்து பேசியதில் மனம் குளிர்ந்து போன சரோ மனதிற்குள் இருந்த அத்தனை கோபங்களையும் மறந்து போனார். பாட்டி பேசி முடிக்கும் தருவாயில் சரோவிடம், மனசில் ஏதாவது வருத்தம் இருந்தால் மறந்துடுமா, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுதான் நமக்கு வேணும். சின்னஞ்சிறுசுங்க நம்ம மனசு கஷ்டப்படுறத பார்த்து விலகி நின்றுடக்கூடாது என்றார் நைச்சியமாக.
அவர் பேசியதிலேயே மகிழ்ந்திருந்த சரோ, அப்படியெல்லாம் விட்டுட மாட்டேன் சம்மந்தி. நீங்கள் பேசுனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனி இது போல் எந்த மன கஷ்டமும் வராமல் கல்யாணத்தை நடத்திடுவோம் என்று உறுதி கொடுத்தார். அதை கேட்டதும் சந்தோஷத்துடன் ஃபோனை அணைத்தார். சங்கரனுக்கும் மனதில் இருந்த சங்கடம் விலகியது.